வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் காந்தா படத்தின் திரையம்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் எம்கேடி தியாகராஜ பாகவதோட வாழ்க்கையை வரலாறுன்றாங்க. இந்த திரைப்படம் உண்மையிலேயே வாழ்க்கையை வரலாறு சரியான முறையில் காட்டினாங்களா காட்டலையா? எம்கேடி தியாகராஜ பாகவதரோட பேரங்கள்லாம் இந்த திரைப்படத்து மேலே கேஸ் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தில் என்னதான் நடந்தது? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இந்த திரைப்படத்துல துல்கர் சர்மா, சமுத்திரக்கனி, ராணா ரகுபதி, வையாபுரி, பாக்யஸ்ரீ மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ரைட்டர் அண்ட் டைரக்டர் செல்லுமணி செல்வராஜ். இந்த படத்தோட தயாரிப்பு துல்கர் சர்மா அண்ட் ராணா ரகுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். இந்த திரைப்படத்தோட கதை, அதாவது ஒரு ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம்னா சொல்கிறேன், ஒரு ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார், அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் ட்ராமா நடித்தாதான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. எட்டனா ஒரு காலத்தை தருவாங்க நடிப்புக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான் இந்த கதாபாத்திரத்தோட இது. அதாவது இந்த கதாபாத்திரம் துல்கர் சர்மா தான் பண்ணியிருக்காரு. டி.கே. மகாதேவன், அதாவது எம்கேடி தியாகராஜ பாகவதரோட கேரக்டர் தான் நேமை மாற்றி டி.கே. மகாதேவன் வச்சுருக்காங்க இந்த கேரக்டரில். அதாவது சமுத்திரக்கனி தான் இவரை ஒரு நடிகனாகவே ஆக்குறாரு, ஒரு நடிப்பு சான்ஸ் வாங்கி தராரு. அதாவது இவருக்கு வாய்ப்பு மட்டும்தான் வாங்கி தராரு. ஆனால் அவர் வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் கொண்டு போய், மாசான முறையில் கொண்டு போய் அவர் மக்கள்கிட்டேருந்து கைத்தட்டல் கிடைக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் அவர் இஷ்டத்துக்கு என்ன நடிப்பாரோ, என்ன ஸ்டைல் காட்டுறாரோ அதுதான் நடிப்புன்றாரு. ஆனால் சமுத்திரக்கனி என்ன சொல்கிறான்னா, நீ பண்ணுறது எதுவுமே நடிப்பு இல்லை, இது நடிப்புன்னு சொன்னால் இது முட்டாள்தனமானது, இது நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ பாரு சண்டாயினே தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் பேசவே மாட்டாங்க. இந்த திரைப்படத்தோட ஒரு சுருக்கமாக சொன்னால், ஒரு நடிகனுக்கும் ஒரு டைரக்டருக்கும் நடக்கிற ஒரு ஈகோ தான், ஒரு ஈகோ கிளாஷ் சொல்லலாம். அதுதான் இந்த திரைப்படத்தில். அதோட ஈகோ கிளாஷால் என்ன விளைவுனா, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை எப்படி நடக்குது, யார் செஞ்சாங்க அப்படின்னு தான் இந்த திரைப்படத்தை முழுசாக முறையில் கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட மேக்கிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த திரைப்படம் ஓடுற வேகமே தெரியாது. அதாவது பப்ளிக் ஜனங்களுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கணுன்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலராக மிக்ஸ் பண்ணி தான் அந்த திரைப்படத்தை நமக்கு காட்டுவாங்க. ஷூட்டிங் எடுக்கும்போதே பிளாக் அண்ட் ஒயிட்டும் காட்டுவாங்க, கலரும் காட்டிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஜனங்க கொஞ்சம் லைக் பண்ணி பார்க்கறது கேட்டாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் முதல் பாதி எப்படி இருந்ததுன்னா, ரொமான்டிக் அண்ட் ஈகோ டச் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும். ஈகோ கிளாஷ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஈகோ சண்டைகள், நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லிட்டு இந்த படத்தில் முதல் பாதி அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் இது நடக்கிற செகண்ட் பாதி என்ன நடக்கும், எப்படி இந்த திரைப்படத்தை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஆஃப் ராணா என்ட்ரி ஆகிறாருன்னா, அந்த கொலை யார் பண்ணா, ஒரு போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடிக்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ராணாவை டைரக்டர் செல்லுமணி செல்வராஜ் ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு. ஏன்னா நிறைய படத்தில் ராணா நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் ராணா நடித்த கேரக்டர் உண்மையே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அந்த மாதிரி இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். செகண்ட் ஹாஃபில் இந்த திரைப்படம் ரொம்ப ஆவம் கூட நவுந்துடும். ஆனால் இந்த திரைப்படம் நவுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த திரைப்படம் செகண்ட் ஹாஃபில் லேக் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்த லேகை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்த ராணாவோட கேரக்டர் தான் நமக்கு எல்லாருக்குமே பேலன்ஸ் பண்ணுது. ராணா அந்த கதாபாத்திரத்தில் விசாரிக்கிற கேரக்டர் வரலன்னா இந்த திரைப்படத்தை விட்டு செகண்ட் ஹாஃப் அப்படி ஏந்தே ஜனங்க விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்லோ மோஷன் இந்த செகண்ட் ஹாஃப் படம். ஆனால் இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுமையான கிளைமேக்ஸில் துல்கர் சர்மா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல அவர் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படத்தை எல்லா திரைப்படத்தை நடிப்பை விட இந்த திரைப்படத்தில் ஒரு 2 படி மேலேயே நடிச்சிருப்பார். அப்படி இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனி, அவர் எல்லா படத்துலையுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி இல்லை. இந்த திரைப்படத்தில் உண்மையிலேயே ஒரு டோட்டலாக சமுத்திரக்கனி இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு.
அந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி இந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருக்காரு. அந்தளவுக்கு ஒரு டோட்டல் தோற்றங்கள்லேருந்து, நடிப்புலேருந்து, வாய்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகி பாகிஸ்ரீ. அவங்கள எப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட டேரக்டர் எப்படி நடிக்க வச்சுருக்காருன்னா செல்வமணி செல்வராஜ் அவர் வந்து, ஏன்னா ஏன் நான் வந்து எதுக்கு தவிர டேரக்டர் சொல்கிறேன்னா, எல்லா நடிகர்களும் ஃபேமஸ் நடிகர்களும் எல்லா படத்துலையும் வந்து நடிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் பாருங்கள், டேரக்டர் நடிக்க வைக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ஒரு படைக்கிறவனுக்கு தான், அந்த கதாபாத்திரத்தை படைக்கிறவனுக்கு மட்டும்தான் அதோட அருமை என்னன்னு தெரியும், அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். அதுதான் டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். ஹீரோயின் கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக கண்ணிலேயே பேசி நடிக்க வச்சுருக்காரு. ஏன்னா அந்த கதையும் அந்த காலத்தோட கான்செப்ட்டு. ஸோ இந்த திரைப்படத்தையும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். அதே மாதிரி பேக்வர்ட் மியூசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து எம்கேடி பாகவதோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம் சொன்னால், கண்டிப்பாக இந்த படம் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு தழுவி தான் எடுத்திருக்கணும்னு சொல்லுவேன். கண்டி இந்த திரைப்படத்தோட அவங்க வாழ்க்கை வரலாறு படத்தை எடுக்கலை. அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து காட்டணும்னா இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனையும் ஆகும். ஏன்னா லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் தான் ஒரு 4 பேர் வந்து உள்ளே போனாங்க. என்எஸ் கிருஷ்ணன், எம்கேடி தியாகராஜ பாகவதர். அந்த டைமில் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தான் 3 தீபாவளி கொண்டாடின படம். அதாவது இந்த திரைப்படம் 3 வருஷம் ஓடின படம் ஹரிதாஸ். இந்த திரைப்படத்தை வந்து தான் அவர் வெளியே உள்ளே போகும்போதும் அவர் ஓடி இருந்தது, வெளியில் வரும்போதும் ஓடி நிற்குது. இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய காட்டலை. ஸோ இந்த திரைப்படத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதுக்கே எம்கேடி தியாகராஜ பாகவதோட பேரன்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா யாரோட கதைன்னு சொல்லி அவங்களாவது கொஞ்சம் காட்டியிருக்கலாம். டிகே மகாதேவன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். புதுசாக வர தலைமுறைகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதாவது தெரியுமா, அவங்களுக்கு இந்த கதை வந்து கனெக்டிவிட்டி ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. ஸோ வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி யாரோட வாழ்க்கை வரலாறு கதைன்ட்டு இதை அப்படியே காட்டியிருக்கலாம். கொஞ்சம் காட்ட தவறிட்டார் டைரக்டர். எம்கேடி தியாகராஜ பாகவதோட பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, எம்கேடி தியாகராஜ 3 வருஷம் ஓடின படம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ். அந்த ஹரிதாஸ் திரைப்படம் வந்து கதை வசனகர்த்தா இளகோவன், அவங்களோட பேரன்தான் நாங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாரை பற்றி எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய கோ டைரக்டர், ப்ளஸ் வந்து அந்த காலத்துலாம் ட்ராமா தான் சொல்லுவாங்க. 3500 ட்ராமா மேலே கிட்டத்தட்ட ட்ராமா போட்டு சவா ப்ரோக்ராம்லாம் போட்டிருக்காரு. எங்கள் அப்பாவோட பேர் வெறும் கோபாலன் தான். அந்த காலத்தில் சிஎம் பக்தவத்சலம் வந்து நாடக நடிகர் திலகம் டி கோபாலன் சொல்லி அப்பாவோட நடிப்பை பார்த்துட்டு, சிவாஜி கணேசனோட நடிப்பை நான் கம்மியாக தான் பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் நடிப்பை நான் இந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன்னு சத்ரபதி சிவாஜி ட்ராமா, அந்த ட்ராமா கதாபாத்திரத்தை சிஎம் பக்தவத்சலம் அவர்கள் பார்த்துட்டு, உனக்கு மேடையிலேயே வந்து நான் உனக்கு பட்டம் தரேன்னு சொல்லி நாடக நடிகர் திலகம் டி கோபாலன் சொல்லி மேடையிலேயே பட்டம் கொடுத்தாரு. ஸோ அந்த வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ வந்து அதனால் இந்த படத்தை பற்றி திரை விமர்சனம் கொடுக்கறதுக்கும் சரி, எம்கேடி தியாகராஜ பாகவதரை பற்றி சொல்கிறதுக்கும் சரி, இன்னும் நிறையவே இருக்குது சொல்லலாம். அதனால தான் இந்த திரைப்படத்தில் அதிகமான முறையில் டைரக்டர் சொல்ல தவறிட்டார். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த தடவை இதை மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கை வரலாற்று சம்மந்தப்பட்ட கதையை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து புரட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை எடுங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.